ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளான பண்ருட்டி ராமச்சந்திரனும் செங்கோட்டையனும் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு சில தீய சக்திகள் முயற்சிகளை மேற்கொள்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நெருக்கடியை சமாளிக்கவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அரசியல் பயணத்தை தொடரவும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு ஒரே மூச்சாக உடலால் பலனாலும் உள்ளத்தால் ஒருவரே என்கின்ற உணர்வோடு ஒற்றுமையோடு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியில் நடைபெற்று வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அரசியல் பணியை ஈடுபடுத்திக் கொண்ட சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பொதுக்குழுவின் சார்பில் அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வைத்துள்ளோம். அதே அடிப்படையிலேதான் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் எவ்வித சிறு சலனமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இந்த மைக் வேண்டாம். முதல்ல இருந்து சொல்லணுமா? இதுக்குள்ள ஒண்ணுமே கேட்கலையா? ஒண்ணுமே கேட்கலீங்களா? இப்படியே பேசலாங்களா? இல்ல முதல்ல இருந்து சொல்லணுமா? இதே போறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் எங்க அது மைக் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் ஏகமனதாக ஆட்சி பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கிடையில் மேலகு ஆளுநர் அவர்களை சந்தித்து அதற்கான கடிதத்தை தந்து அவர்கள் ஒப்புதலை பெற்று பதவி நிர்மாணம் செய்ய வேண்டியது இனி நடைபெற வேண்டிய ஒன்றாகும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இயங்கி வருகிறது என்பதை எல்லோரும் நன்கறிவார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பி மக்கள் மனதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று கருதுகிற பொழுது அவர்களை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைத்தொடர்பாளர்கள் சந்திப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணி ஊற்றி பாரு, தண்ணி கேட்குறேன்.
இருக்கு உடச்சு கொடுங்கப்பா. என்னப்பா கொடுத்து வாமாட்றா. இன்றைய தினம் சற்று எதிர்பாராத வகையில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஊடகங்களை சந்தித்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எத்தகைய குறைகள் இருந்தாலும் அவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய இடம் பொதுக்குழு அல்லது சட்டமன்ற கட்சி கூட்டம் அல்லது பொதுச் செயலாளர் சந்தித்து அல்லது எங்களை போன்றவர்களை சந்தித்து கூட சொல்லலாம். ஆனால் எல்லாம் அமைதியாக ஒன்றாக ஒற்றுமையாக போய்கொண்டிருக்கிற பொழுது ஏன் வேண்டுமென்றே இந்த அபசுரத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அவர்கள் எடுத்து சொன்ன பல கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என்பதை இந்த இயக்கத்திலே தொடர்புடைய நூறு அறிவார்கள், குறிப்பாக அருமைநண்பர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் செங்கோட்டை அவர்கள் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவரே அவற்றை பற்றி விளக்குவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மைக் ஒன்று எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உங்களை அழைத்து குறுகிய நேரத்தில் தொலைக்காட்சி அன்று பத்திரிகை நண்பர்கள், செய்தியாளர்கள் இங்கே வருகை தந்தமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இயக்கம் எப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அமைதி. பதவி பெரிதா அல்லது கட்சி பெரிதா என்று பார்க்கின்ற போது கட்சி தான் பெரிதென்று நினைப்பவர் தான் இந்த இயக்கத்திற்கு உண்மையானவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் 1977 இந்த இயக்கத்திலே தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். இன்று 1987 புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக பிரிந்தது. பிரிகின்ற போது மாண்புமிகு நம்முடைய மூத்த அனுபவமிக்க பல்வேறு நிலைகளே ஐநா சபையில் சென்று தன் கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பிரதிபலித்த பண்ருட்டியார் அவர்கள் சிறப்பாக ஒரு கருத்தை சொன்னார்கள். முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இன்று பத்திரிகையாளரை அழைத்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டு கூறுகளாக பிரிந்தது. அப்போது சட்டமன்றம் நடைபெறுகிற போது அன்று புரட்சித் தலைவருடைய துணைவியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து அன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சட்டமன்றத்திலே இறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிற நேரத்திலே தான் நாங்களும் அங்கே இருந்தோம். அப்போது சட்டப்பேரவையுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த PH பாண்டியன் அவர்கள் அன்றைக்கு அந்த குழப்பத்தை விளைவித்ததே அவர்தான். இந்த இயக்கத்தில் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திலே பெரும் தலைவர்களாக இருந்த
நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள், அதேபோல அரங்கநாயகம் போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், எங்களை போன்ற 33 சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் வெளியேற்றதன் அடிப்படையிலே தான் அன்றைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அன்றைக்கு 20 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இது அந்த குழப்பத்திற்கே காரணம் அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இந்த 2 இயக்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாம் கருதுகிற போது 1990 ஆண்டு 2 இயக்கங்களையும் ஒன்றாக இணைவதற்காக நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற முன்னாள் சபாநாயகராக இருப்ப பாண்டியன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு அவர் அன்றைக்கு ஒத்துழைப்பை தரவில்லை. நாங்கள்லாம் ஒன்றாக இணைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை பெற்றோம். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் 1991 திருநாவுக்கரசுடைய அணியிலே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போலதான் இவர் 96 தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது சுயேட்சாக போட்டியிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே அன்றைக்கு அண்ணன் ஜனார்த்தனை அவர்களை நிறுத்துகிற போது இவர் தனித்து போட்டியிட்டு இருவருமே தோல்வியை சந்திக்கின்ற அளவிற்கு உருவாக்கியவர் இவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு அம்மாவை பற்றி பேசுகிறாரே, இவர் எதற்காக பேசுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1996 அம்மா மீது வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தவர் இவர்தான். இதை நான் சொல்லவில்லை. அன்றைக்கு நாங்குநேரியுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அன்றைய தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற அப்பாவு அவர்கள் குறிப்பிட்டார்கள். பத்திரிகை நண்பரிடத்திலே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மா மீது வழக்கு தொடர்வதற்காக எல்லா நிலைகளும் இன்று இவர் பணியாற்றி இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றமாக இருந்த அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு இவர் சொல்லுகிறார், இந்த அம்மாவிற்கு ஏற்பட்ட உளைச்சல் எதனால், அம்மாவுக்கு ஏற்பட்ட வழக்குகளை சந்திக்கின்ற போது எவ்வளவு இன்னல் இடர்பாடுகளை சந்தித்தார், இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லுகிற போது முதல் காரணமே முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்தான் இதற்கு ஆயத்தம், அவர்தான் இந்த பணிகளை முதலிலே துவக்கினார் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இங்கே சொல்லுகிறார், அம்மாவிற்கு அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட 96 தோல்விக்கு பிறகு அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கின்ற போது உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கை தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடாது, இவர் முதலமைச்சராக இல்லை, இவருக்கு தேவையில்லை என்று வழக்கை தொடர்ந்தவரே PH பாண்டியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவை பற்றி சொல்கிறார், அம்மாவிற்காக வக்காலத்து வாங்குகிறார். இவரை பொறுத்தவரை, இவர் குடும்பங்களை பொறுத்தவரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்களை ஏன் இவர்கள் அத்தனை பேரையும் மாற்றார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அம்மா அவர் உயிரோடு நேரத்தில் முதலமைச்சராக இருந்த போது இவர் குடும்பத்தில் 5 பேரும் பதவியில், ஒருவரல்ல இருவரல்ல, எந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு 5 பேருக்கும் பதவி கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு நன்றிப்படை ஆற்ற வேண்டிய கடமை அவரிடத்தில் இருக்கிறது. அதை அவர் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கின்ற கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார், துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒருமித்த கருத்துக்களோடு இருக்கிறோம். அம்மாவிற்கு இங்கே சொன்னார்களே, பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் எப்படி வர முடியும் என்று கேட்டாரே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1990 ஆண்டு அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தலைவருடைய சிலையை திறந்து வைத்து அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிற போது அம்மா அவர்கள் குறிப்பிட்டார், சின்னம்மாவை பக்கத்தில் அழைத்து வைத்து சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு நட்பின் இலக்கணமாக இருப்பவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகு 98 அப்போது நான் அங்கே அருகாமையில் இருந்தேன். அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கனியை கொண்டு சென்று வாஜ்பாய் இடத்திலே சந்திக்கின்ற போது நானும் அப்போது இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்லுகிற போது அப்போது இன்னல் இடர்பாடுகள் இருக்கிற நேரம். 96 அவர்கள் மீது வழக்கு தொடரப்படுகிறது, வழக்கிலே சித்திரவதை படுகிறார்கள். அதற்கு பிறகு அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்கிற போது எனக்கு தாயாக இருந்து பேணி காக்கிற ஒருவர் இவர்தான் என்று சின்னம்மாவை அறிமுகப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது.
ஒரு புறத்திலே துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற அறிக்கையில் விட்டுக் கொண்டிருப்பவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், அம்மாவிற்கு இந்த துன்பம் யாரால் வந்தது? அம்மாவிற்கு இந்த இடர்பாடுகள் யாரால் வந்தது? அம்மாவிற்கு வந்த இன்னல் இடர்பாடுகள் யாரால் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறானதல்ல. அவர் வேண்டுமென்றால் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், கருத்துக்களை சொல்வதற்கு மட்டும் என்பதை சொல்லி, இன்றைக்கு துரோகிகளோடு சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று எவர் கருதினாலும் இது ஒரு எக்கு கோட்டை. எவராலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை சின்னமாக அமர்வதை எவராலும் அசைத்து காட்ட முடியாத என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்டி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து பாய்சன் கொடுக்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 22ஆம் தேதி அந்த வீட்டுல அன்று இரவு வந்து அவர் தாக்கப்பட்டார் அப்படின்றது அவருடைய மெயின் சார்ஜ். அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருங்க. அதாவது சொன்னாரே, அவருக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காரா? பாய்சன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறத இல்ல, நானெல்லாம் அப்போது அருகிலே இருந்து அம்மா உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன உடனேயே அவருடைய இல்லத்திற்கு சென்றவன் பக்கத்துல நான் தங்கியிருந்தேன். சொன்ன உடனே இந்த வேன் வரக்குள்ள நாங்கள் போயிட்டோம். எப்படிங்க வேன் வர போயிட்டான். இவர் சொல்றாரு அடுத்த நாள் காலையில தான் வர்றாரு. இவரு எப்பாலும் ஒரு நாளைக்கு வந்து இந்த கதைகளை சொல்லக்கூடாது. அவருக்கு தேவை என்றால் அவர் என்ன சொன்னார்? துரோகிகளாக இருக்கின்றவரெல்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டளை வருவதற்கு நான் விடுவேனா? எனக்கு இல்லாமல் அப்படிங்கிறார். எனக்கு இல்லாமல், எனக்கு பதவி இல்லாமல், எனக்கு பதவி இருந்தால் மட்டும்தான் அண்ணா திமுக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் அல்ல. அதாவது ஒரு தெளிவு யார் துரோகிகள் இல்ல அது அப்புறம் வெளியிடுறோம். இந்த பாய்சன் பத்தி கேட்டீங்கல்ல, அது யார் முடிவு சொல்லணும்? மருத்துவர்கள் தானே சொல்லணும். நோயாளியை பரிசீலிக்கின்ற மருத்துவர்கள் தான். மருத்துவர்கள் சொல்லல, நம்ம யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஒருத்தவங்க மேலே பழி சுமத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அப்படி பழி சுமத்துறது தப்பு. அவங்க ஆக மருத்துவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது அப்புறம் வேணும்னே அதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பொதுச் செயலாளராக நியமிக்கிறதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். அப்போ அவருக்கு ஒரு மன வருத்தம். நம்ம எவ்வளோ உதவி செய்து இந்த கட்சியெல்லாம் நல்லா பாடுபட்டோம் போனோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு நம்மளை விலக்கிட்டாங்களே அப்படிங்கிற மன வருத்தம். அதனுடைய விளைவாக தான் அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிற பொழுது வெறும் பொதுக்குழு மட்டும் போட்டால் போராது, எல்லா உறுப்பினர்களும் வாக்களிக்கணும்னு அந்த இதை கொண்டு வந்ததுக்கு காரணமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் என்கிற மெஜாரிட்டினாலே நீக்கப்பட்டதனுடைய விளைவு. அதனால்தான் அந்த சட்டத்தை அவர் வேற எந்த கட்சியிலையும் அப்படி கிடையாது, எல்லாம் பொதுக்குழுவில் இருந்தால் பொதுச் செயலாளர் வரும். அண்ணா திமுகவில் மட்டும்தான் பொது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு அதுக்காக தான் அவர் போட்டார். ஆனால் அந்த பொது உறுப்பினர்கள் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்டதுக்கே காரணம் பொதுக்குழுவில் இருந்து அவர் அனாவசியமாக திமுகவில் தூக்கி எறிந்ததனுடைய விளைவுதான். நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், போனோம், வந்தோம், அதை பற்றி யாரும் கவலைப்படலை. நம்மிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற மன வருத்தத்தின் காரணமாகத்தான் யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு அதனால தான் போட்டார். அதனால தான் அண்ணா திமுக என்கிற இந்த கட்சியில் மட்டும்தான் அப்படி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த நிலைமையில நாம் இயக்கத்தை நடத்தி செல்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தேவை. இப்போ அதுக்காக நாம் ஒரு தேர்தலை நடத்தி எல்லா உறுப்பினர்களிடத்திலையும் வாக்குகளை பெற்று ஒரு பொதுச் செயலாளர் கொண்டு வருவது என்பது அதற்குரிய கால அவகாசம் தேவை. ஆக அந்த மாதிரி சூழ்நிலையில பொதுக்குழு பரிந்துரை செய்யணும். பொதுக்குழு ஒருவரை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பரிந்துரை செய்வது தவறில்லை. பொதுக்குழு அப்படி பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டத்தில் இல்லை.
கழக சட்டத்திட்ட விதிகளில் அப்படி பொதுக்குழு ஒருவரை பரிந்து செய்கிறது. ஆனால் அதே நேரத்திலே பொது உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உரிமை பறிக்கப்படலை. நாளைக்கு பொது உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் விருப்பப்படி செய்யலாம். ஆகவே அவர்களுக்கு உரிய உரிமை பறிக்கப்படவில்லை. அதனால தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்டால் கூட ஒரு இன்சார்ஜ் போடலாம். ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இன்சார்ஜ் போடுறதுக்கு இதில் இடம் இருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய வழக்கறிஞர்கள்ங்கிறதுனால பிஹெச் பாண்டியனும் மனோஜ் பாண்டியனும், ஏன்னா எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள்னா அம்மாவே போய் கேஸில் மாட்டினவங்க இல்லையா, அத்தனை வருஷம் எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்டு, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. பொதுக்குழு பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்கே இருக்குது சட்டத்தில்? கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பு வைக்கிறார் என்று போடுறோம். அவங்க அந்த பொறுப்பில் இருக்கிற பொழுது நியமனங்கள் செய்கிறார்கள். அவங்க பொதுச் செயலாளராக ஆவதற்கு எல்லா உறுப்பினர்களும் நாளைக்கு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிற பொழுது அவங்க வெற்றி பெறுகிற பொழுது அது எல்லாம் செல்லுபடியாகும். இல்லை இன்னொருத்தர் வரணுன்னாலும் வந்தாலும் அப்புறம் அவங்க போடுறதும் அவங்க வரும். ஆக அந்த வாய்ப்பு பொது உறுப்பினர்களுக்கு அப்படியே இருக்கிறது. இல்ல, அதாவது until such time a full-fledged general secretary is elected, general council can recommend a person to be in charge so that he or she can discharge the functions of the general secretary till such time a regular election is held for the post of the general secretary. அதிமுகவோட பைலாவை உருவாக்குற அந்த டீம்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். அந்த பைலாவை உருவாக்குற அவரு மெம்பரா இருந்திருப்பாரு. ஆனா இந்த பைலா ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் இருந்தவங்கிறதுனால எனக்கு தெரியும். அவர் ஏன் பொது உறுப்பினர்கள் போட்டார். இவர் சட்டத்தை அவர் போட சொன்னார், எழுதுனாங்க, அது வேற. ஏன் போட சொன்னார்? அதாவது ஒரு பெரிய தலைவர், ஒரு மாஸ் லீடரை ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி வெளியே அனுப்பிச்சிட கூடாதுங்கிறதுக்காக, அது ஒரு பாதுகாப்புக்கு தான் போட்டாரு. Will you take up this issue politically or with the president that there is a delay in oath taking? Why is it that there is a sudden delay in oath taking? Will you be taking this up from the party? See, now our legislature party has elected Madam Sinema as the leader of the party. Now we have to present that letter to His Excellency the Governor. Now, it is for His Excellency the Governor to indicate the time at his convenience. We cannot force him. Just because the Governor has not intimated, it doesn't mean that there is a delay. It is a question of convenience between His Excellency and the ADMK party. When do you hope for the swearing in to happen now, sir? Is there any indication from the Governor's office to the party? Is there any indication of when it is likely? See, one should never lose hope. You just expect. At any time they may indicate. அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலா பொறுப்பேற்கிறதுல மறைமுகமான ஒரு எதிர்ப்பை மத்திய அரசு நினைக்கிறீங்களா? அதாவது we don't think so. நான் அந்த மாதிரி நினைக்கல. ஏன்னா நம்ம தீர்மானம் சட்டமன்ற கட்சியில தீர்மானம் போட்டோம், கொடுத்தாச்சு, இப்போ ரெடியா இருக்கும். அவர் வந்தாருன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம். ப்ரெசென்ட் பண்ணி அவர் நம்மளை கூப்பிடலன்னு வைங்க, அப்போ சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. இப்போ நாம் என்ன அவரை பார்த்தே கொடுக்கல. அப்படி இருக்கிற பொழுது நாம சந்தேகப்படுறது தவறு. என்னை பொறுத்தவரையில் இதில் என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்காது. இப்போ எங்களுக்கு அடுத்த கட்சி அவங்க இருக்காங்கன்னு வைங்க, அப்போவாது ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இதில் அரசியல் ஆதாயத்திற்கு இடமில்லை. திமுக செயல் தலைவர் போய் ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் வெறும் தலைவர் இல்ல, செயல் தலைவர் இல்லையா? அதனால சும்மா இருக்கிறது அங்க போயிட்டு வெளியில அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. அதாவது நேற்று
பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் வந்து அந்த நூற்றாண்டு மண்டபத்தில் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது. நாங்கள் யார்கிட்டையும் சொன்னோம்னா இன்விடேஷன் அடிச்சிருக்கோம். இல்லை இன்விடேஷன் அடிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்ப்போம்ல. அதுக்கு சி வெயிட். Sir, you have your party has elected public sentiment, sir. How do you respond to the remark by Mr. Pandya that there is a division or dissent within the party? How do you respond to that? See, in any organization, you will have marginal people having their own selfish interests. So you cannot always guarantee 100% success in any effort. That is why we call some elements as senior charges or wastage or something. And we don't give much cognizance to what Mr. Pandian says. We know pretty well that the entire organization is united and strong, and we continue to be so. There is no point, of course they may have their grievances, but it doesn't mean that will have any impact on our organization. Sir, the public sentiment is totally different. The public sentiment with regard to Shashikala's elevation as the legislative party leader is totally different because many are against. See, sentiments can change. When Brutus addresses the public was with him. Then Mark Antonius addresses just subsequent after Brutus. The public went after, followed Mark Antonius and chased Brutus. So public opinion is a quick fleeting one. It's a never changing one. You can always change the public opinion by your actions, by your conduct, by your deeds. So it's not a permanent thing. So I don't agree with you that public is against. Do you think that the criticism against PK Shashikala saying that she is unfit to become a chief minister is unfair? See, in democracy you cannot avoid criticism. But when the criticism cuts eyes with the people, it can be decided only at the time of elections. Even Mr. Trump in the US president is experiencing a lot of criticism. So criticism is not something new, you will have to face it. பதவியேற்ப பண்ணி வைக்கிறதுக்கான நேரத்தை கவர்னர் ஒதுக்கணும்னு சொல்றீங்க. முன்தினம் சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்வதற்கான அந்த கடிதத்தை அனுப்புறாங்க. உடனடியாக நேற்றே வந்து அந்த ராஜினாமா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா பதவியேற்புக்கான செய்வதற்கான நேரம் வந்து கவர்னர் வந்து கிடைக்கும். ஆமா, நீங்க சொல்றது அது அவரே வரணும் இல்லையா? பதவியேற்பு யார் நீங்களும் நானுமா பண்ண முடியும்? கவர்னர் வந்து தானே பண்ணி வைக்கணும். அவர் சௌகரியத்தை தானே சொல்லணும். லெட்டரை ஒத்துக்கிறது ஈஸியாக ஒத்துக்கினாரு. அவர் வர்றதை இனிமே சொல்லுவார். அவர் இன்சார்ஜ் கவர்னர் வந்து இன்சார்ஜ் தெரியாது. இது வந்து எப்படின்னாங்க, நீங்கள் எல்லா மீடியாஸ் வந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கள் போகுது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது ஜனநாயக நாடு. எங்கள் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் மக்களும் சட்டமன்ற உறுப்பினர் முழுமனதாக ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்துதான் நாங்கள் எல்லாம் வழிபடுகிறோம். இதில் கருத்து வேறுபாடு கிடையாது. இதில் பிளவு வருமானு பார்க்குறீங்க. இல்லை சில பேர் இதுக்கெல்லாம் சூழ்ச்சி வலைன்னு சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சி வெற்றி பெறாது. அவர் டெல்லிக்கு போனாலும் சரி, டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா போனாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இப்ப அவசரமாக சசிகலா நடராஜன் அவங்க ஒரு முதலமைச்சர் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. எல்லாருமே நீங்க புரிஞ்ச, நீங்க தெரியாத ஒண்ணு கிடையாது. ஒரு இயக்கம் சொன்னீங்கன்னா, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தலைமை முதலமைச்சர் பொறுப்பு ஒருவரிடம் இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் இந்த இயக்கத்தை நீண்ட நாட்கள் வழிநடத்தி செல்ல முடியும். இது எல்லாம் தெரியும். திமுக வந்து செயல் தலைவர் தான் அவர் போட்டிருக்காரு. அவர் இருக்காருல்ல, இருக்காருங்களா? நீங்க பாக்குறீங்களா? பார்த்து பேசுறீங்களா? இது வரைக்கும் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பேசிருக்கீங்களா? யாராச்சும் கேட்டிருக்கீங்களா இந்த கருத்தை? இப்போ செயல் தலைவர் அவர் போட்டிருக்காங்க. தலைவர் அப்படியே தான் இருக்காரு. ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயக்கத்துடைய தலைமை வலிமையாக இருக்க வேண்டும். அவங்க தான் ஆட்சி கட்டளை இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல முடியும். இது திராவிட இயக்கத்தினுடைய நிலை. இதுதான் நிலைமை. அது அன்னைக்கு
அதாவது யாரை முதலமைச்சராக ஆக்குவது என்பது அதிமுகவினுடைய உரிமை. யாரை முதலமைச்சராக வைத்துக் கொள்வது, எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்துவது. ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா அதிமுகவில் என்றுதான் நீங்கள் பார்க்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லையே. இப்போ ஒரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறாரு, ஏற்றுக்கிறோம். அவரே சொல்றாரு சின்னம்மா இருக்கட்டும், ஏற்றுக்கிறோம். ஆக அது அதிமுக என்கின்ற அமைப்பிற்கு உள்ளே நடைபெறுகிற அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது. ஒருவர் நன்றாக செயல்படுகிறார், சரி, அவரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அது சரி. ஆனால் இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது நமக்கு தெரியும். உங்களை விட நானே நல்லா செயல்படுவேன், அல்லது என்னை விட நீங்களே நல்லா செயல்படுவீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும் அல்லவா? அதனால் அது எங்களுக்குள் யாரை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்பது எங்கள் பிரச்சனை. அதன் மூலம் மக்களுக்கு நல்லது நடக்கிறதா என்பது பார்க்க வேண்டியதுதான் உங்கள் பிரச்சனை. சார், இப்ப நீங்க இப்படி சொல்லும் பொழுது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் முனுசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இல்ல முனுசாமி இல்லைங்க, முனுசாமி பொறுத்தளவுக்கு சட்டமன்றத்தில் சீட் கொடுத்தோம். ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதை பற்றி நீங்க கேட்கக்கூடாது. அங்க சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டு வந்து சொல்லியிருந்தா நியாயம். அங்கேயே மக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, அவரையே அங்கீகரிக்கலாங்க. அங்கீகரிக்காத ஒருத்தர் அறிக்கை விட்டுருந்தாலும் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சரியான நேரம் இல்லை. இல்ல ஸ்டாலினை பொறுத்தவரை ஒன்று சொல்லிடுறேன், ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இல்லையா, அண்ணா அவர் மறைவுக்கு பிறகு யார் இருந்தாங்க முதலமைச்சரா? நாவலர் நெடுஞ்செலி இருந்தாரா இல்லையா? நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செலி இருந்தார். அப்பயே அவர் மாதிரி இவர் கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்? ஏன் அவர் அறிவாளி இல்லையா? அண்ணாவால் பாராட்டப்படவில்லையா? தம்பி வாழ்ந்தா அழைக்கப்படவில்லையா? அறிவாளி இல்லையா? ஏமாத்துனாங்க. இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களே இதை சொல்றதுக்கே தகுதி இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். மாண்பை சீர்குலைக்க நினைப்போரிடமிருந்து மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும், இப்படிதான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதான் இது அவர் காப்பாற்றுறாங்க. இல்ல, அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதான் நாங்க பண்ணிட்டு இல்ல, எங்களை பொறுத்தளவுக்கு அவருடைய திறமை மிக விரைவில் வெளிப்படும். நீங்க அப்பதான் பார்க்க போறீங்க. இப்படி இருக்குமா? எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? பல தொலைக்காட்சி நண்பர்கள், வெளிநே பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கேட்குற கேள்விகளுக்கு அவருடைய டேலண்ட் என்னங்கிறத அப்புறம் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய திறமை எவ்வளோ இருக்குன்னு நாங்களா கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை காண போகிறீங்க. அந்த காலம் மிக விரைவில் இருக்கிறது. அதாவது சசிகலா நட்ராஜனுடைய குடும்பத்தினர் கட்சியிலும் ஆட்சியிலும் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்ட்டி எப்படி என்ஷூர் பண்ண போகுது? இல்ல, இது எப்ப பார்த்தாலும் இதே ஒரு கருத்தை சொல்லிட்டே ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. நிலையில சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, தீர்ப்பு வந்தது இடைக்கால தடை கேட்கிறாங்க. இந்த சட்ட ரீதியான அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை. உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி கூட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அரசியல் சட்டப்படி முதலமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் கடமைப்பட்டிருக்கிறார். இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். அதை தடுப்பதற்கு எந்த விதமான சக்தியும் எனக்கு தெரியல. அதை தடுப்பதற்கான முகாந்தரமும் கிடையாது. நாம முடிவெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. அந்த உச்ச நீதிமன்றத்தில் அவங்க அந்த தீர்ப்பை சொல்ல போறோம்னு சொன்னது தெரியாது. யாரு அது இது முன்னாலே நம்ம முடிவு எடுத்தாச்சு. ஆக அது ஒரு எக்ஸிஜென்சி.
நடுவில் வர்றது. அது எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கே கூட அவங்க தள்ளுபடி பண்ணலாம், அதில் தலையிட முடியாது, ஆளுநருடைய உரிமையில் தலையிடறதுக்கு இடமில்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடலாம். அதனால அதை சொல்ல பிஜேபியில கூட ஒரு சில தலைவர்கள் தொடர்ச்சியா சசிகலா நடராஜன் இல்லை, பிஜேபி எப்போ பார்த்தாலும் அவங்க அறிக்கை விட்டாங்க. அம்மா இருக்கிற காலத்துலேயே விட்டுருந்தாங்க, நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கருத்துக்களே வேறு. அவர் கட்சி இருக்கிறத காட்டணும்னு நினைக்கிறாங்க. யார் அதை பயன்படுத்தினா கட்சி வந்து பப்ளிசிட்டி ஆகுதுன்னு நினைக்கிறேன். பப்ளிசிட்டி அது. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.